ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து மல்டிபிள் ஸ்க்ரீனாக வந்து எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா google.comல வந்து போயிருங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் இதில் வந்துட்டு இந்த கூகுள் எக்ஸ்டென்ஷனுங்கிறத டைப் பண்ணுங்கள். google.extension கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த க்ரோம் வெப் ஸ்டோர்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்துட்டு டேப் ரீசைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டேபு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரீசைஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வருதில்ல, இந்த டேப் ரீசைட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் லேஅவுட்ஸ்னு, இதை வந்து இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்த வாட்டி இதில் வந்து ஆட் டு க்ரோம்ங்கிற ஆப்ஷன் வரும். இதை வந்து ஆடு கொடுத்துரும். இதில் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன். இப்போ நீங்கள் கொடுத்த வாட்டி இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சுங்கிறது வந்துடுச்சு. இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக் வந்து சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த டேப் ரீசைஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எங்கே இருக்குது, இதை வேணுன்னா இங்கேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்படி அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் மேலே கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருவோம். இப்போ லெட்ஸ் கோ. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 ஸ்க்ரீனாக வேணுமா, இல்லாட்டி மேலே கீழே மாதிரி வேணுமா, இல்லாட்டி ரைட் லெஃப்ட் வந்து வேணுமா, இல்லாட்டி ஒரே ஸ்க்ரீனாக வேணுமா கேட்குது. இப்போ நான் வந்து 4 ஸ்க்ரீனாக தான் எனக்கு வேணும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 4 ஸ்க்ரீனாக வந்து வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.